மஷ்ரூம்ஸில் நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது உண்டு. இன்றைக்கி நான் ரொம்ப குயிக்கான ரெசிபியோடு காட்ட போகிறேன். இது மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் ரெசிபிக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணணும். ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மஷ்ரூம்ஸ் ஸ்லைஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா, இது எல்லாம் போட்ட பிறகு மஷ்ரூம்ஸை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கோட்டிங் மஷ்ரூம்ஸ் நல்லா ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் நல்ல மீடியம் லோவில் வச்சு இந்த மஷ்ரூம் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி மஷ்ரூம் பீசஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு பல்லு 4, பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள், அடுத்து ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஷ்ரூம்ஸ் ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அடுத்தது கொஞ்சம் மிளகு பொடி. மிளகு பொடி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடியாக இருக்குது. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப குயிக்காக நம்ம மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.